அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ஜனவரி 1 முதல் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிர பயிற்சி காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தற்போது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சனியுடன் இணைகிறாருங்க. இது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் பார்க்கப்படுகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் மற்றும் சனியின் இணைவானது அமைய போகிறது. ஏனென்றால் பொதுவாகவே நவ கிரகங்களில் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் திடீரென மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கிய கிரகங்களாக சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் பார்க்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட 2 கிரகநிலைகளும் நட்பு கிரகங்களாக இருக்கின்றன. எனவே அந்த 2 கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தில் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை பல்வேறு வகையான பணிகளில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. பொதுவாகவே சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு என்பது வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் நடைபெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இணையக்கூடிய சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கின்றன. எனவே நிச்சயமாக பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். அது மட்டுமல்லாது சுக்கிரன் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கப் போகிறது. பொதுவாகவே சுக்கிரன் சூரியனுடன் இணையும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சந்திரனுடன் இணையும் போது எதிர்பாராத பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கூட பாருங்க. குருவுடன் இணையும் போது பல்வேறு வகையான மங்களகரமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகத்துடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சனியுடன் இணைந்தால் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழில் ரீதியான வாய்ப்புகள் நிறைவாக அமையும். உத்தியோகத்திலும் சிறந்த முன்னேற்றம் பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். என்றால் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளுமே பார்க்கப்படுகின்றன. அந்த வகையில் 2 கிரகநிலைகளுமே அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் வலம் வருவது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே நிறைவாக கிடைப்பதற்கான முழுமையான வாய்ப்பை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது சென்ற வருடங்களில் செய்த தவறுகளை இந்த வருடத்தில் திருத்திக் கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்குங்க. பல்வேறு வகையான அனுபவங்கள் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. குடும்பம் சார்ந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளும் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகின்றன. ஏனென்றால் ராசியின் ராஜயோகாதிபதியான சூரியன் 9இல் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்திருக்கிறார். கேது யோகஸ்தானம் ஆகிய 6இல் இருக்கிறார். தனஸ்தானத்தில் குரு இருக்கிறார். இப்படி பல கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க மிக வலுவான சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் நீங்கள் நினைத்தபடியே பல காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும். இது மட்டுமல்லாது ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பாராமல் பல நன்மைகள் உங்களை தேடி வரங்க. பல்வேறு வகையான வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளும் சந்தித்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக அமைய போகிறது.
போகிறது. வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் உண்டு. வருமானம் நல்லபடியாகவே வருவதற்கான முதன்மையான யோகம் லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சந்திரனின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் நிலவி வந்த மன நிம்மதியை குறைத்து வந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்குங்க. ஆரோக்கியம் திருப்திகரமாகவே இருக்கும். நீங்கள் நினைத்தபடி எந்த காரியமாக இருந்தாலும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் செய்து முடிக்கலாம். வருடத்தின் பிற்பகுதியை விட முற்பகுதி மிக சாதகமாக அமைந்திருக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக எதிர்பாராத சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுவதற்கான யோகம் உண்டுங்க. தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுவதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. புதிய வேலை மற்றும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ஜீவனாதிபதியான சனியுடன் சுக்கிரன் இணைவதால் இதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. தாமாகவே உங்களுக்கு பிடித்த நல்ல விருப்ப இடம் மாறுதல், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் போன்ற அனைத்தும் நிறைவாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் சாதகமாக அமையும். தொழில்துறை வியாபாரத்துறையில் அளவோடு முன்னேற்றத்தை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியுங்க. லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனி மற்றும் சுக்கிரனின் அமைப்பால் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் லாபத்தை உயர்த்துவதற்கும் நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கிறது. உங்களுடைய விற்பனை தொடர்பான விஷயங்களை மென்மேலும் விரிவுபடுத்துவதற்கான யோகமும் நிறைவாக உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் புதிய வாய்ப்புகளை லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்தபடி அரசாங்க உதவிகளும் கிட்டும். அரசியல் சார்ந்த பணிகளில் உதவி வரக்கூடிய குழப்பங்கள் முற்றிலுமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது. உயர்மட்ட தலைவர்களின் நேரடி தொடர்பு கிடைப்பதால் கட்சியில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நகர்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிச்சயமாக இந்த சுக்கிரன் பெயர்ச்சி காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் போது நிறைவாக கிடைக்க போகிறது. எதிர்பார்ப்பதை விட வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் விளைச்சல் அமோகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் வருடத்தின் துவக்கத்திலேயே தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த 2025ஆம் ஆண்டின் துவக்கத்தில் தொடர்ந்து 9 வாரங்கள் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் விலகி தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் நிச்சயமாக தடையில்லாமல் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.